வணக்கம் நண்பர்களே, இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள் பணக்கார அப்பா மற்றும் ஏழை அப்பா ஆடியோ புத்தகம் பாடம் 2. ஏன் நிதி கல்வியறிவை கற்பிக்க வேண்டும்? உங்களுக்கு அதிகமான ஆடியோ புத்தகங்கள் வேண்டுமா? எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எந்த புத்தகத்தை இப்போது அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது அல்ல, நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். 1990இல் மைக் தனது தந்தையின் சாம்ராஜ்யத்தை எடுத்துக் கொண்டார். உண்மையில் அவரது அப்பா செய்ததை விட சிறந்த வேலையை செய்கிறார். வருடத்திற்கு ஒருமுறை அல்லது 2 முறை கோல் மைதானத்தில் சந்திப்போம். அவரும் அவர் மனைவியும் நீங்கள் கற்பனை செய்வதை விட பணக்காரர்கள். பணக்கார அப்பாவின் பேரரசு பெரும் கைகளில் உள்ளது. மைக் இப்போது அவரது அப்பா எங்களை வளர்த்ததைப் போல அவரது இடத்தைப் பிடிக்க அவரது மகனை சீர்படுத்துகிறார். 1994இல் நான் 47 வயதில் ஓய்வு பெற்றேன். என் மனைவிக்கு 37 வயதில் ஓய்வு பெற்றேன். ஓய்வு என்றால் வேலை செய்யவில்லை. நம்மைப் பொறுத்தவரை எதிர்பாராத பேரழிவு மாற்றங்களைத் தவிர்த்து நாம் வேலை செய்யலாம் அல்லது வேலை செய்யாமல் போகலாம். மேலும் பணவீக்கத்தை விட நம் செல்வம் தானாகவே வளரும். எங்களின் சொத்துக்கள் தாங்களாகவே வளரும் அளவுக்கு பெரியவை. இது மரம் நடுவது போன்றது. நீங்கள் பல ஆண்டுகளாக தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள், பின்னர் ஒரு நாள் அதற்கு இனி உங்களுக்கு தேவையில்லை. அதன் வேர்கள் போதுமான ஆழத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. அப்போது மரம் உங்கள் இன்பத்திற்கு நிழல் தருகிறது. மைக் பேரரசை நடத்தத் தேர்ந்தெடுத்தார். நான் ஓய்வு பெறத் தேர்ந்தெடுத்தேன். நான் மக்கள் குழுக்களுடன் பேசும் போதெல்லாம் அவர்கள் என்ன செய்ய பரிந்துரைக்கிறேன் என்று அடிக்கடி கேட்கிறார்கள். நான் எப்படி தொடங்குவது? நீங்கள் பரிந்துரைக்கும் புத்தகம் இருக்கிறதா? என் குழந்தைகளை தயார்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? நான் எப்படி மில்லியன்களை சம்பாதிப்பது? அத்தியாயம் 2, பாடம் 242. இந்த கேள்விகளில் ஒன்றைக் கேட்கும்போதெல்லாம் எனக்கு பின்வரும் கதைதான் நினைவுக்கு வருகிறது. 1923இல் மிகப்பெரும் தலைவர்கள் மற்றும் பணக்கார வணிகர்கள் குழு ஒன்று சிகாகோவில் உள்ள எட்ஜ்வாட்டர் பீச் ஹோட்டலில் ஒரு கூட்டத்தை நடத்தியது. அவர்களில் சார்லஸ் ஷ்வாப், மிகப்பெரிய சுயாதீன எஃகு நிறுவனத்தின் தலைவர்; சாமுவேல் இன்சுல், உலகின் மிகப்பெரிய பயன்பாட்டுத் தலைவர்; ஹோவர்ட் ஹாப்சன், மிகப்பெரிய எரிவாயு நிறுவனத்தின் தலைவர்; தி டோயரே, அந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான இன்டர்நேஷனல் மேட்ச்கோ; லியோன் ரேசியர், சர்வதேச தீர்வுகள் வங்கியின் தலைவர்; ரிச்சர்ட் விட்னி, நியூயார்க் பங்குச் சந்தையின் தலைவர்; ஆர்தர் காட்டன் மற்றும் ஜெஸ்ஸி லிவர்மோர், 2 பெரிய பங்கு ஊக வணிகர்கள்; மற்றும் ஆல்பர்ட் ஆல், ஜனாதிபதி கார்டிங்கின் அமைச்சரவையின் உறுப்பினர். 25 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த டைட்டன்களில் 9 பேர் பின்வருமாறு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டனர். கடன் வாங்கிய பணத்தில் 5 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு ஸ்வாப் பணமின்றி இறந்தார். இன்சுல் ஒரு வெளிநாட்டு நிலத்தில் உடைந்து இறந்தார். மேலும் க்ரூகர் மற்றும் காட்டன் கூட உடைந்து இறந்தனர். ஹாப்சன் பைத்தியம் பிடித்தார். விட்னி மற்றும் ஆல்பர்ட் ஆல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். ரேசர் மற்றும் லிவர்மோர் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த மனிதர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா என்பது எனக்கு சந்தேகம். நீங்கள் தேதியைப் பார்த்தால் 1923, இது 1929 சந்தை வீழ்ச்சி மற்றும் பெரும் மந்தநிலைக்கு சற்று முன்பு இருந்தது. இது இந்த மனிதர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நான் சந்தேகிக்கிறேன். விஷயம் இதுதான், இன்று நாம் இந்த மனிதர்களை விட பெரிய மற்றும் விரைவான மாற்றத்தின் காலங்களில் வாழ்கிறோம். இந்த மனிதர்கள் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இணையாக வரும் ஆண்டுகளில் பல ஏற்றங்கள் மற்றும் பேரழிவுகள் இருக்கும் என்று நான் சந்தேகிக்கிறேன். பலர் பணத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களின் மிகப்பெரிய செல்வம் கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை என்று நான் கவலைப்படுகிறேன். மக்கள் நெகிழ்வாகவும் திறந்த மனதுடன் கற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் கடுமையான மாற்றங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் பணக்காரர்களாகவும் வளர்வார்கள். பணம் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று அவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு கடினமான பயணம் இருக்கும். நுண்ணறிவு பிரச்சனைகளை தீர்த்து பணத்தை உற்பத்தி செய்கிறது. நிதி நுண்ணறிவு இல்லாத பணம் விரைவில் பணமாகும். பணக்கார அப்பா ஏழை அப்பா 43 வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல என்பதை பெரும்பாலான மக்கள் உணரத் தவறிவிடுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். லாட்டரி வென்றவர்கள் ஏழைகளாகவும் திடீரென்று பணக்காரராகவும் பின்னர் மீண்டும் ஏழைகளாகவும் இருக்கும் கதைகளை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மில்லியன் கணக்கில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு விரைவில் திரும்பிவிட்டனர். அல்லது தொழில்முறை விளையாட்டு வீரர்களின் கதைகள் 24 வயதில் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பாலத்தின் கீழ் தூங்குகிறார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பு மில்லியன் கணக்கில் இருந்த ஒரு இளம் கூடைப்பந்து வீரரின் கதை எனக்கு நினைவிருக்கிறது. இன்று வெறும் 29 வயதில் அவர் தனது நண்பர்கள்
வழக்கறிஞர் மற்றும் கணக்காளர் தனது பணத்தை எடுத்ததாக கூறுகிறார், மேலும் அவர் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு கார் கழுவும் இடத்தில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் கார்களை துடைத்தபடி தனது சாம்பியன்ஷிப் மோதிரத்தை கழற்ற மறுத்ததால் அவர் கார் கழுவில் இருந்து நீக்கப்பட்டார். அவரது கதை தேசிய செய்தியாக மாறியது மற்றும் அவர் தனது பணிநீக்கத்திற்கு மேல்முறையீடு செய்கிறார், கஷ்டங்கள் மற்றும் பாகுபாடுகளைக் கோருகிறார். அந்த மோதிரம்தான் எஞ்சியிருப்பதாகவும் அது கழற்றப்பட்டால் அவர் நொறுங்கிவிடுவார் என்றும் அவர் கூறுகிறார். உடனடி கோடீஸ்வரர்களாக மாறிய பலரை நான் அறிவேன். சிலர் பணக்காரர்களாகவும் மாறியதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீண்ட காலத்திற்கு நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்பது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், எத்தனை தலைமுறைகளாக வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். எனவே மக்கள் கேட்கும்போது நான் எங்கு தொடங்குவது அல்லது எப்படி விரைவாக பணக்காரர் ஆகலாம் என்று சொல்லுங்கள், என் பதிலில் அவர்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைகிறார்கள். நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என் பணக்கார அப்பா என்னிடம் சொன்னதை நான் அவர்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் பணக்காரராக இருக்க விரும்பினால் நீங்கள் நிதி ரீதியாக கல்வியறிவு பெற்றிருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம் என் தலையில் பறை சாற்றியது. நான் சொன்னது போல் என் படித்த அப்பா புத்தகங்கள் படிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் எனது பணக்கார அப்பா நிதி அறிவில் தேர்ச்சி பெற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தை கட்டப்போகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆழமான குழியைத் தோண்டி வலுவான அடித்தளத்தை ஊற்றுவதுதான். என்றால் நீங்கள் புறநகர் பகுதியில் ஒரு வீட்டைக் கட்டப்போகிறீர்கள், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 6 அங்குல ஸ்லாப் கான்கிரீட்டை ஊற்ற வேண்டும். பெரும்பாலான மக்கள் பணக்காரர் ஆவதற்கான உந்துதலில் 6 அங்குல ஸ்லாப்பில் எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர். விவசாய யுகத்தில் உருவாக்கப்பட்ட எங்கள் பள்ளி அமைப்பு எந்த அடித்தளமும் இல்லாத வீடுகளை இன்னும் நம்புகிறது. அழுக்குத் தளங்கள் இன்னும் சீற்றமாகவே இருக்கின்றன. எனவே குழந்தைகள் எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் பள்ளியில் பட்டம் பெறுகிறார்கள். ஒரு நாள் உறக்கமின்றி கடனில் ஆழ்ந்து அமெரிக்கக் கனவில் வாழ்ந்து 2ஆம் அத்தியாயம் பாடம் 244 தங்களின் நிதிப் பிரச்சினைகளுக்கு விரைவில் பணக்காரர் ஆவதற்கான வழியைக் கண்டுபிடிப்பதே என்று முடிவு செய்கிறார்கள். வானளாவிய கட்டிடத்தின் கட்டுமானம் தொடங்குகிறது. இது விரைவாக மேலே செல்கிறது. விரைவில் எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்திற்கு பதிலாக புறநகர் பகுதியின் சாய்ந்த கோபுரம் உள்ளது. தூக்கமில்லாத இரவுகள் திரும்பும். மைக்கும் என்னையும் எங்கள் வயது வந்த ஆண்டுகளில் எங்கள் இரு தேர்வுகளும் சாத்தியமாக இருந்தன, ஏனென்றால் நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது வலுவான நிதி அடித்தளத்தை ஊற்றக் கற்றுக் கொடுத்தோம். கணக்கியல் என்பது உலகின் மிகவும் குழப்பமான, சலிப்பான விஷயமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு பணக்காரராக இருக்க விரும்பினால் அது மிக முக்கியமான பாடமாக இருக்கலாம். பணக்கார அப்பாவுக்கு சலிப்பான மற்றும் குழப்பமான பாடத்தை எடுத்து குழந்தைகளுக்கு எப்படி கற்பிப்பது என்பது கேள்வி. அவர் கண்டுபிடித்த பதில் அதை படங்களாகக் கற்பிப்பதன் மூலம் எளிமையாக்குவது. என் பணக்கார அப்பா மைக்கும் எனக்கும் ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை ஊற்றினார். நாங்கள் குழந்தைகளாக இருந்ததால் எங்களுக்கு கற்பிக்க எளிய வழியை உருவாக்கினார். பல ஆண்டுகளாக அவர் படங்களை வரைந்தார் மற்றும் சில வார்த்தைகளைப் பயன்படுத்தினார். மைக்கும் நானும் எளிமையான வரைபடங்கள், வாசகங்கள், பணத்தின் இயக்கம் ஆகியவற்றைப் புரிந்து கொண்டோம். பின்னர் சில ஆண்டுகளில் பணக்கார அப்பா எங்களைச் சேர்க்கத் தொடங்கினார். இன்று மைக் மிகவும் சிக்கலான மற்றும் அதிநவீன கணக்கியல் பகுப்பாய்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார், ஏனெனில் அவர் தனது பேரரசை நடத்த வேண்டியிருந்தது. எனது பேரரசு சிறியதாக இருப்பதால் நான் அவ்வளவு நுட்பமானவன் அல்ல, ஆனாலும் நாங்கள் அதே எளிய அடித்தளத்தில் இருந்து வருகிறோம். பின்வரும் பக்கங்களில் மைக்கின் அப்பா எங்களுக்காக உருவாக்கிய அதே எளிய வரி வரைபடங்களை உங்களுக்கு வழங்குகிறேன். அடிப்படையாக இருந்தாலும் திடமான மற்றும் ஆழமான அடித்தளத்தில் பெரும் செல்வத்தை உருவாக்க 2 சிறு பையன்களுக்கு அந்த வரைபடங்கள் உதவியது. பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் சொத்துக்கள் என்று நினைக்கும் கடன்களைப் பெறுகிறார்கள். பணக்கார அப்பா ஏழை அப்பா 45 விதி 1 நீங்கள் ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து சொத்துக்களை வாங்க வேண்டும். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இது விதி எண் 1. இது ஒரே விதி. இது அபத்தமாக எளிமையானதாகத் தோன்றலாம், ஆனால் இந்த விதி எவ்வளவு ஆழமானது என்பது பெரும்பாலான மக்களுக்குத் தெரியாது. சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாததால் பெரும்பாலான மக்கள் நிதி ரீதியாக போராடுகிறார்கள். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் சொத்துக்கள் என்று நினைக்கும் கடன்களை வாங்குகிறார்கள் என்று பணக்கார அப்பா கூறினார். பணக்கார அப்பா இதை மைக்கும் எனக்கும் விளக்கியபோது அவர் கேலி செய்கிறார் என்று நினைத்தோம். இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட 13 வயதினராக இருந்தோம்.
பணக்காரர் ஆவதற்கான ரகசியத்திற்காகக் காத்திருந்தோம். இதுதான் அவருடைய பதில். இது மிகவும் எளிமையானது. அதைப் பற்றி யோசிக்க நாங்கள் நீண்ட நேரம் நிறுத்தினோம். சொத்து என்றால் என்ன என்று மைக் கேட்டார். இப்போது கவலைப்பட வேண்டாம், பணக்கார அப்பா கூறினார். யோசனையை உள்வாங்க விடுங்கள். எளிமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு திட்டம் மற்றும் நிதி ரீதியாக எளிதாக இருக்கும். இது எளிமையானது. அதனால்தான் அந்த எண்ணம் மிஸ் ஆனது என்றார். சொத்து என்றால் என்ன? அவற்றைப் பெறுங்கள். நாங்கள் பணக்காரர்களாக இருப்போம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நான் கேட்டேன். பணக்கார அப்பா தலையை ஆட்டினார். இது மிகவும் எளிது. இது மிகவும் எளிமையானது என்றால் எல்லோரும் பணக்காரர்களாக இல்லை என்றால் எப்படி? நான் கேட்டேன். பணக்கார அப்பா சிரித்தார். ஏனென்றால் ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் மக்களுக்குத் தெரியாது. நான் கேட்டது நினைவிருக்கிறது. பெரியவர்கள் எப்படி இவ்வளவு தவறாக வழிநடத்த முடியும்? இது மிகவும் எளிமையானது என்றால், அது மிகவும் முக்கியமானது என்றால், எல்லோரும் ஏன் கண்டுபிடிக்க விரும்பவில்லை? சொத்துக்கள் மற்றும் கடன்கள் என்ன என்பதை விளக்க பணக்கார அப்பா சில நிமிடங்கள் மட்டுமே எடுத்தார். வயது வந்தவனாக மற்ற பெரியவர்களுக்கு அதை விளக்குவதில் எனக்கு சிரமம் உள்ளது. அவர்கள் வித்தியாசமாகப் படித்திருப்பதால் யோசனையின் எளிமை அவர்களைத் தவிர்க்கிறது. அவர்கள் வங்கியாளர்கள், கணக்காளர்கள், ரியல் எஸ்டேட் முகவர்கள், நிதி திட்டமிடுபவர்கள் போன்ற பிற படித்த வல்லுநர்களால் கற்பிக்கப்பட்டனர். பாடம் 246 குழந்தைகளை மீண்டும் படிக்க அல்லது பாடம் ஆகஸ்ட் 2 பெரியவர்களைக் கேட்பதில் சிரமம் ஏற்படுகிறது. ஒரு அறிவார்ந்த வயது வந்தவர் எளிமையான வரையறைகளுக்கு கவனம் செலுத்துவது இழிவானது என்று அடிக்கடி உணர்கிறார். பணக்கார அப்பா கொள்கையை நம்பினார். இதை எளிமையாக, முட்டாள்தனமாக வைத்திருங்கள் அல்லது அதை மிக எளிமையாக வைத்திருங்கள். எனவே அவர் அதை எங்களுக்காக எளிமையாக வைத்திருந்தார். அது எங்கள் நிதி அடித்தளத்தை வலுப்படுத்தியது. அதனால் குழப்பம் எதனால் ஏற்படுகிறது? மிகவும் எளிமையான ஒன்று எப்படி இவ்வளவு திருகப்பட்டது? உண்மையில் பொறுப்பான சொத்தை ஏன் ஒருவர் வாங்க வேண்டும்? இதற்கான விடை அடிப்படைக் கல்வியில் உள்ளது. நாங்கள் எழுத்தறிவு என்ற வார்த்தையில் கவனம் செலுத்துகிறோம். நிதி கல்வியறிவு அல்ல. எதையாவது சொத்து அல்லது பொறுப்பு என்று வரையறுப்பது வார்த்தைகள் அல்ல. உண்மையில் நீங்கள் உண்மையிலேயே குழப்பமடைய விரும்பினால் அகராதியில் சொத்து மற்றும் பொறுப்பு என்ற வார்த்தைகளைப் பார்க்கவும். பயிற்சி பெற்ற கணக்காளருக்கு இந்த வரையறை நன்றாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும். ஆனால் சராசரி நபருக்கு இது அர்த்தமற்றது. ஆனால் பெரியவர்களாகிய நாம் ஏதோ ஒன்றுக்கு அர்த்தம் இல்லை என்று ஒப்புக்கொள்ள முடியாமல் பெருமை கொள்கிறோம். எங்களிடம் பணக்கார அப்பா சொன்னார், சொத்தை வரையறுப்பது வார்த்தைகள் அல்ல, எங்கள். நீங்கள் எங்களைப் படிக்க முடியாவிட்டால் நீங்கள் தரையில் உள்ள துளையிலிருந்து ஒரு சொத்தை சொல்ல முடியாது. கணக்கில் பணக்கார அப்பா கூறுவார், இது எங்கள் அல்ல, ஆனால் எங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது? இது வெறும் வார்த்தைகளைப் போன்றது. இது வார்த்தைகள் அல்ல, ஆனால் வார்த்தைகள் உங்களுக்குச் சொல்லும் கதை. நீங்கள் பணக்காரர் ஆகஸ்ட் விரும்பினால் நீங்கள் எங்களைப் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்று ஒருமுறை கேட்டால் என் பணக்கார அப்பாவிடம் 1000 முறை கேட்டேன். மேலும் பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள், ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் கடன்களைப் பெறுகிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி சொல்வது என்பது இங்கே. பெரும்பாலான கணக்காளர்கள் மற்றும் நிதி வல்லுநர்கள் வரையறைகளுடன் உடன்படவில்லை. ஆனால் இந்த எளிய வரைபடங்கள் 2 இளம் சிறுவர்களுக்கான வலுவான நிதி அடித்தளத்தின் தொடக்கமாகும். வரைபடத்தின் மேல் பகுதி வருமான அறிக்கை ஆகும். இது பெரும்பாலும் லாபம் மற்றும் இழப்பு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இது வருமானம் மற்றும் செலவுகளை அளவிடுகிறது. பணம் மற்றும் பணம். வரைபடத்தின் கீழ் பகுதி ஒரு இருப்பு தாள் ஆகும். இது பொறுப்புகளுக்கு எதிராக சொத்துக்களை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதால் இது அழைக்கப்படுகிறது. பல நிதி புதியவர்களுக்கு வருமான அறிக்கைக்கும் இருப்புக்கும் உள்ள தொடர்பு தெரியாது. தாள் மற்றும் அந்த உறவைப் புரிந்துகொள்வது இன்றியமையாதது. நான் முன்பே சொன்னது போல் என் பணக்கார அப்பா 2 இளம் பையன்களிடம் சொத்துக்கள் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை வைக்கின்றன என்று கூறினார். நல்ல, எளிமையான மற்றும் பயன்படுத்தக்கூடியது. இப்போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் படங்கள் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளதால் எனது வரையறைகளை வார்த்தைகளில் புரிந்துகொள்வது எளிதாக இருக்கலாம். ஒரு சொத்து என்பது என் பாக்கெட்டில் பணத்தை வைக்கும் ஒன்று. ஒரு பொறுப்பு என்பது என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கும் ஒன்று. இது உண்மையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் பணக்காரர்களாக இருக்க விரும்பினால் சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் வாழ்க்கையை செலவிடுங்கள். நீங்கள் ஏழையாகவோ அல்லது நடுத்தர வர்க்கமாகவோ இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை கடன்களை வாங்குவதில் செலவிடுங்கள். கல்வியறிவின்மை, வார்த்தைகள் மற்றும் எங்கள் இரண்டிலும் நிதிப் போராட்டத்தின் அடித்தளம். மக்கள் பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்கொண்டால்
வார்த்தைகளிலோ அல்லது எங்களிலோ அவர்களுக்கு புரியாத ஒன்று இருக்கிறது. பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் பொருளாதார ரீதியாக போராடும் மக்களை விட வெவ்வேறு பகுதிகளில் கல்வியறிவு அதிகம். எனவே நீங்கள் பணக்காரராகவும் சொத்துகள் இருப்புத்தாழ் பொறுப்புகளாகவும் இருக்க விரும்பினால், வருமானச் செலவுகள் வருமான அறிக்கை பணக்கார அப்பா ஏழை அப்பா 49 உங்கள் செல்வத்தை பராமரிக்கவும் வார்த்தைகளிலும் எங்களிலும் நிதி அறிவாற்றல் இருப்பது முக்கியம். வரைபடத்தில் உள்ள அம்புகள் பணப்பாய்ச்சலை அல்லது பணப்புழக்கத்தை குறிக்கின்றன. எண்கள் மட்டும் சிறியதைக் குறிக்கின்றன, அதேபோல் சூழலுக்கு அப்பாற்பட்ட சொற்கள் சிறியதைக் குறிக்கின்றன. இது முக்கியமான கதை. நிதி அறிக்கையிடலில் எண்களை வாசிப்பது என்பது கதைக்களம், பணம் புழங்கும் கதை. பெரும்பாலான குடும்பங்களில் 80% நிதிக்கதை முன்னோக்கிச் செல்வதற்கான கடின உழைப்பின் படத்தை வரைகிறது. இருப்பினும் இந்த முயற்சி பயனற்றது, ஏனென்றால் அவர்கள் சொத்துக்களுக்குப் பதிலாக கடன்களை வாங்குவதில் தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள். இந்த வரைபடங்கள் அனைத்தும் வெளிப்படையாக மிகைப்படுத்தப்பட்டவை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை செலவுகள், உணவு, உறைவிடம் மற்றும் உடை தேவை. வரைபடங்கள் ஒரு ஏழை, நடுத்தர வர்க்கம் மற்றும் செல்வந்தரின் வாழ்க்கையில் பணப்பாய்ச்சலைக் காட்டுகின்றன. ஒரு நபர் தனது பணத்தை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை சொல்லும் பணப்புழக்கம் இது. நான் அமெரிக்காவின் பணக்காரர்களின் கதையை ஆரம்பித்ததற்குக் காரணம், பணம் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் என்று நம்புவதில் உள்ள குறையை விளக்குவதற்காகத்தான். அதனால்தான் எப்படி விரைவாக பணக்காரர் ஆவது அல்லது அவர்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று மக்கள் என்னிடம் கேட்கும்போதெல்லாம் நான் பயப்படுகிறேன். நான் அடிக்கடி கேட்கிறேன், நான் கடனில் இருக்கிறேன், அதனால் நான் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அதிக பணம் பெரும்பாலும் சிக்கலை தீர்க்காது. உண்மையில் இது சிக்கலை அதிகரிக்கக்கூடும். பணம் பெரும்பாலும் நமது துயரமான மனித குறைபாடுகளை வெளிப்படுத்துகிறது, நமக்குத் தெரியாதவற்றில் கவனம் செலுத்துகிறது. அதனால்தான் அடிக்கடி திடீர் பணப்பட்டுவாடாவில் சிக்கித் தவிக்கும் நபர், பரம்பரை, சம்பள உயர்வு அல்லது லாட்டரி வெற்றி என்று வைத்துக் கொள்வோம், விரைவில் அதே நிதிச் சிக்கலுக்குத் திரும்புகிறார். இல்லையென்றாலும் அவர்கள் இருந்த குழப்பத்தை விட மோசமாக இல்லை. பணம் உங்கள் தலையில் இயங்கும் பணப்புழக்க முறையை மட்டுமே வலியுறுத்துகிறது. நீங்கள் பெறும் அனைத்தையும் செலவழிக்க உங்கள் முறை இருந்தால், பெரும்பாலும் பணத்தின் அதிகரிப்பு செலவில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். எனவே முட்டாள் மற்றும் அவனுடைய பணம் ஒரே பெரிய கட்சி என்ற பழமொழி. படிப்பறிவு மற்றும் தொழில்முறை திறன்களைப் பெறுவதற்கு நாங்கள் பள்ளிக்குச் செல்கிறோம் என்று நான் பலமுறை கூறியுள்ளேன். இவை இரண்டும் முக்கியம். எங்கள் தொழில்முறை திறன்களைக் கொண்டு பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறோம். 1960களில் நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது யாராவது கல்வியில் சிறப்பாகச் செயல்பட்டால், இந்த பிரகாசமான மாணவர் ஒரு மருத்துவராகப் போவார் என்று மக்கள் கருதினர், ஏனெனில் இது மிகப்பெரிய நிதி வெகுமதியின் வாக்குறுதியுடன் கூடிய தொழில். இன்று எனது மோசமான எதிரிக்கு நான் விரும்பாத நிதிச் சவால்களை மருத்துவர்கள் எதிர்கொள்கிறார்கள். காப்பீட்டு நிறுவனங்கள் வணிகத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது, நிர்வகிக்கப்பட்ட சுகாதாரப் பாதுகாப்பு, அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் முறைகேடு வழக்குகள். இன்று குழந்தைகள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், ராக் ஸ்டார்கள், அழகு ராணிகள் அல்லது தலைமை நிர்வாக அதிகாரிகளாக இருக்க விரும்புகிறார்கள், ஏனெனில் அங்குதான் புகழ், பணம் மற்றும் கௌரவம் உள்ளது. அதனால்தான் இன்று பள்ளியில் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது. பணப்புழக்கம் ஒரு நபர் பணத்தை எவ்வாறு கையாள்கிறார் என்பதைச் சொல்கிறது. பணக்கார அப்பா ஏழை அப்பா 53 தொழில் வெற்றி என்பது ஒரு காலத்தில் இருந்தது போல் கல்வி வெற்றியுடன் மட்டும் இணைக்கப்படவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். மாணவர்கள் நிதி திறன் இல்லாமல் பள்ளியை விட்டு வெளியேறுவதால் மில்லியன் கணக்கான படித்தவர்கள் தங்கள் தொழிலை வெற்றிகரமாக தொடர்கிறார்கள், ஆனால் பின்னர் அவர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்படுகிறார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் முன்னேற மாட்டார்கள். அவர்களின் கல்வியில் காணாமல் போனது எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதல்ல, பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதுதான். இது நிதித்திறன் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பணம் சம்பாதித்தவுடன் அதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? மக்கள் அதை உங்களிடமிருந்து எடுப்பதைத் தடுப்பது எப்படி? அதை எப்படி நீண்ட நேரம் வைத்திருப்பது மற்றும் அந்த பணத்தை உங்களுக்காக கடினமாக உழைக்க வைப்பது எப்படி? பணப்புழக்கத்தை புரிந்து கொள்ளாததால் அவர்கள் ஏன் நிதி ரீதியாக போராடுகிறார்கள் என்பது பெரும்பாலானவர்களுக்கு புரியவில்லை. ஒருவர் உயர் கல்வியறிவு பெற்றவராகவும் தொழில் ரீதியில் வெற்றி பெற்றவராகவும் நிதி ரீதியாக கல்வியறிவற்றவராகவும் இருக்கலாம். இந்த மக்கள் பெரும்பாலும் தங்களுக்குத் தேவையானதை விட கடினமாக உழைக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் எப்படி கடினமாக உழைக்க வேண்டும் என்பதைக் கற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்களின் பணம் எப்படி கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. நிதிக் கனவுக்கான தேடலானது எப்படி நிதிக் கனவாக மாறுகிறது? கடின உழைப்பாளிகளின் உன்னதமான கதைக்கு ஒரு செட் பேட்டர்ன் உள்ளது. சமீபத்தில் திருமணமான
மகிழ்ச்சியான, அதிக படித்த இளம் தம்பதிகள் தங்களின் நெருக்கடியான வாடகை குடியிருப்பில் ஒன்றிற்கு குடிபெயர்கின்றனர். உடனடியாக அவர்கள் பணத்தை மிச்சப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள், ஏனென்றால் இருவர் மலிவாக வாழ முடியும். பிரச்சனை என்னவென்றால், அடுக்குமாடி குடியிருப்பு குறுகியது. அவர்கள் குழந்தைகளைப் பெறுவதற்காக தங்கள் கனவு வீட்டை வாங்குவதற்கு பணத்தைச் சேமிக்க முடிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது 2 வருமானங்கள் உள்ளன, மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறார்கள். அவர்களின் வருமானம் அதிகரிக்கத் தொடங்குகிறது. பெரும்பாலான மக்களின் முதல் செலவு வரிகள் ஆகும். பலர் இது வருமான வரி என்று நினைக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு அவர்களின் மிக உயர்ந்த வரி சமூக பாதுகாப்பு. ஒரு பணியாளராக மருத்துவ காப்பீட்டு வரி விகிதத்துடன் சமூக பாதுகாப்பு வரியானது தோராயமாக 7.5% இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் முதலாளி சமூக பாதுகாப்புத் தொகையுடன் பொருந்த வேண்டும் என்பதால் இது உண்மையில் 15%. சாராம்சத்தில், இது முதலாளி உங்களுக்கு செலுத்த முடியாத பணம். அதற்கு மேல் சமூக பாதுகாப்பு வரிக்காக உங்கள் ஊதியத்திலிருந்து கழிக்கப்பட்ட தொகைக்கு நீங்கள் இன்னும் வருமான வரி செலுத்த வேண்டும். அது நேரடியாக சமூக பாதுகாப்பிற்குச் சென்றதால் நீங்கள் பெறாத வருமானம். இளம் தம்பதியரிடம் திரும்பிச் சென்று அவர்களின் வருமானம் அதிகரிப்பதன் விளைவாக அவர்கள் தங்கள் கனவுகளின் வீட்டை வாங்க முடிவு செய்கிறார்கள். ஒருமுறை சொத்துகள் வருமான அறிக்கை இருப்புத் தாள் பொறுப்புகள் வருமானச் செலவுகள் பணக்கார அப்பா ஏழை அப்பா 55 அவர்களின் வீட்டில் அவர்கள் சொத்து வரி எனப்படும் புதிய வரி. பின்னர் அவர்கள் ஒரு புதிய கார், புதிய மரச்சாமான்கள் மற்றும் புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குகிறார்கள். திடீரென்று அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் பத்தியில் அடமானம் மற்றும் கிரெடிட் கார்டு கடன்கள் நிறைந்துள்ளன. அவர்களின் பொறுப்புகள் உயரும். அவர்கள் இப்போது எலி பந்தயத்தில் சிக்கியுள்ளனர். விரைவில் ஒரு குழந்தை வருகிறது. அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். செயல்முறை மீண்டும் நிகழ்கிறது. அதிக வருமானம் அதிக வரிகளை ஏற்படுத்துகிறது. இது பிராக்கெட் கிரீப் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரெடிட் கார்டு மின்னஞ்சலில் வருகிறது. அவர்கள் அதைப் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் அதிகபட்சமாக அதைப் பயன்படுத்துகிறார்கள். ஒரு கடன் நிறுவனம் அழைத்து அவர்களின் மிகப்பெரிய சொத்து அவர்களின் வீடு மதிப்பில் உயர்ந்துள்ளதாக கூறுகிறது. அவர்களின் கிரெடிட் மிகவும் நன்றாக இருப்பதால் நிறுவனம் ஒருபில் ஒருங்கிணைப்புக் கடனை வழங்குகிறது மற்றும் அவர்களுக்கு புத்திசாலித்தனமான விஷயம் என்னவென்றால், சொத்துக்கள் வருமான அறிக்கை இருப்புத் தாள் பொறுப்புகள் வருமானச் செலவுகள் அத்தியாயம் 2 பாடம் 256 அவர்களின் கடனைச் செலுத்துவதன் மூலம் அதிக வட்டி நுகர்வோர் கடனைத் தள்ளுபடி செய்கிறது அட்டை. மேலும் அவர்களின் வீட்டின் மீதான வட்டிக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் அதற்குச் சென்று அந்த அதிக வட்டி கடன் அட்டைகளை செலுத்துகிறார்கள். நிம்மதிப் பெருமூச்சு விடுகிறார்கள். அவர்களின் கடன் அட்டைகள் செலுத்தப்படுகின்றன. அவர்கள் இப்போது தங்கள் நுகர்வோர் கடனை தங்கள் வீட்டு அடமானத்தில் மடித்துவிட்டனர். அவர்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கடனை நீட்டிப்பதால் அவர்களின் கொடுப்பனவுகள் குறைகின்றன. இது புத்திசாலித்தனமான செயல். அவர்களது பக்கத்து வீட்டுக்காரர் அவர்களை ஷாப்பிங் செல்ல அழைக்கிறார். நினைவு தின விற்பனை நடைபெற்று வருகிறது. அவர்கள் தங்களுக்குத் தாங்களே விண்டோ ஷாப் செய்வோம் என்று உறுதியளிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொள்கிறார்கள். நான் எப்போதும் இந்த இளம் ஜோடிக்குள் ஓடுகிறேன். அவர்களின் பெயர்கள் மாறுகின்றன, ஆனால் அவர்களின் நிதி சங்கடம் ஒன்றுதான். நான் சொல்வதைக் கேட்க அவர்கள் என் பேச்சு ஒன்றுக்கு வருகிறார்கள். அவர்கள் என்னிடம் அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்ல முடியுமா? தங்களிடம் இருக்கும் பணத்தை எப்படிச் செலவழிக்கத் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது நிதி கல்வியறிவின்மை மற்றும் ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகிறது. அதிக பணம் ஒருவரின் பணப் பிரச்சினைகளை அரிதாகவே தீர்க்கிறது. நுண்ணறிவு பிரச்சினைகளை தீர்க்கிறது. எனது நண்பர் ஒருவர் கடனில் இருப்பவர்களிடம் திரும்பத் திரும்பச் சொல்லும் ஒரு பழமொழி உண்டு: உன்னையே குழி தோண்டியிருப்பதைக் கண்டால் தோண்டுவதை நிறுத்து. ஜப்பானியர்களுக்கு வாள், நகை, கண்ணாடி ஆகிய 3 சக்திகள் தெரியும் என்று சிறுவயதில் என் அப்பா அடிக்கடி எங்களிடம் கூறினார். வாள் ஆயுதங்களின் சக்தியைக் குறிக்கிறது. அமெரிக்கா ஆயுதங்களுக்காக டிரில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டுள்ளது. இதன் காரணமாக உலகில் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ இருப்பு உள்ளது. நகை பணத்தின் சக்தியைக் குறிக்கிறது. தங்க விதியை நினைவில் வையுங்கள். தங்கம் உள்ளவர் விதிகளை உருவாக்குகிறார். கண்ணாடி சுய அறிவின் சக்தியைக் குறிக்கிறது. இந்த சுய அறிவு ஜப்பானிய புராணத்தின்படி 3இல் மிகவும் பொக்கிஷமாக இருந்தது. பெரும்பாலும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பணத்தின் பலத்தால் தங்களைக் கட்டுப்படுத்த அனுமதிக்கிறார்கள். வெறுமனை எழுந்து கடினமாக உழைத்து தாங்கள் செய்வதில் அர்த்தம் இருக்கிறதா என்று தங்களைத் தாங்களே கேட்டுக்கொள்ளத் தவறி தினமும் காலையில் வேலைக்குச் செல்லும் போது பணக்கார அப்பா ஏழை அப்பா 57 அவர்களை காலில் சுட்டுக் கொள்கிறார்கள்.
பணத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் பெரும்பான்மையான மக்கள் அதன் அற்புதமான சக்தியை கட்டுப்படுத்த அனுமதிக்கின்றனர். அவர்கள் கண்ணாடியின் சக்தியை பயன்படுத்தினால் அவர்கள் தங்களைத் தாங்களே கேட்டுக்கொள்வார்கள். இது அர்த்தமுள்ளதா? பெரும்பாலும் அவர்களின் உள்நாணத்தை நம்புவதற்குப் பதிலாக உள்ளே இருக்கும் அந்த மேதை பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் விஷயங்களைச் செய்கிறார்கள், ஏனென்றால் எல்லோரும் அதைச் செய்கிறார்கள். அவை கேள்விக்கு மாறாக ஒத்துப்போகின்றன. பெரும்பாலும் அவர்கள் தங்களுக்குச் சொல்லப்பட்டதை மனமில்லாமல் திரும்பத் திரும்பச் சொல்கிறார்கள். பன்முகப்படுத்து. உங்கள் வீடு ஒரு சொத்து. உங்கள் வீடு உங்கள் மிகப்பெரிய முதலீடு. அதிக கடனுக்குச் செல்வதற்கு உங்களுக்கு வரிச் சலுகை கிடைக்கும். பாதுகாப்பான வேலையைப் பெறுங்கள். தவறுகள் செய்யாதே. அபாயங்களை எடுக்காதே. பொதுவில் பேசும் பயம் பெரும்பாலான மக்களுக்கு மரணத்தை விட பெரிய பயம் என்று கூறப்படுகிறது. மனநல மருத்துவர்களின் கூற்றுப்படி பொதுவில் பேசுவதற்கான பயம் புறக்கணிப்பு பயம், வெளியே நிற்கும் பயம், விமர்சன பயம், கேலி பயம் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட பயம் ஆகியவற்றால் ஏற்படுகிறது. வித்தியாசமாக இருப்பதற்கான பயம் பெரும்பாலான மக்கள் தங்கள் பிரச்சினைகளைத் தீர்க்க புதிய வழிகளைத் தேடுவதைத் தடுக்கிறது. அதனால்தான் ஜப்பானியர்கள் கண்ணாடியின் சக்தியை மிகவும் மதிக்கிறார்கள் என்று என் படித்த அப்பா சொன்னார். ஏனென்றால் நாம் அதைப் பார்க்கும்போதுதான் உண்மை தெரியும். பாதுகாப்பாக விளையாடு என்று மக்கள் கூறுவதற்கு பயம்தான் முக்கிய காரணம். அது விளையாட்டு, உறவுகள், தொழில் அல்லது பணம் என எதற்கும் பொருந்தும். அதே பயம், புறக்கணிப்பு பற்றிய பயம், மக்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள் அல்லது பிரபலமான போக்குகள். உங்கள் வீடு ஒரு சொத்து. பில் ஒருங்கிணைக்கும் கடனைப் பெறுங்கள். கடனில் இருந்து விடுபடுங்கள். கடினமாக வேலை செய். இது ஒரு பதவி உயர்வு. ஒரு நாள் நான் துணை ஜனாதிபதியாக இருப்பேன். பணத்தை சேமி. எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் போது நான் எங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை வாங்குவேன். மியூச்சுவல் ஆண்டுகள் பாதுகாப்பானவை. ஜோன்ஸுடன் தொடர முயற்சிப்பதால் பல நிதி சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எப்போதாவது நாம் அனைவரும் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் மற்றும் நம் பயத்தை விட நம் உள்நாணத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு நபர் உயர் கல்வியறிவு பெற்றவராகவும் தொழில் ரீதியாக வெற்றி பெற்றவராகவும் நிதி ரீதியாக கல்வியறிவற்றவராகவும் இருக்கலாம். அத்தியாயம் 2 பாடம் 258 மைக்கும் எனக்கும் 16 வயதாகும் போது எங்களுக்குப் பள்ளியில் பிரச்சினைகள் ஏற்பட ஆரம்பித்தன. நாங்கள் கெட்ட குழந்தைகள் இல்லை. நாங்கள் கூட்டத்திலிருந்து பிரிந்து செல்ல ஆரம்பித்தோம். பள்ளி முடிந்ததும் வார இறுதி நாட்களிலும் மைக்கின் அப்பாவிடம் வேலை செய்தோம். மைக்கும் நானும் அடிக்கடி வேலைக்குப் பிறகு பல மணிநேரங்களை செலவழித்தோம். அவருடைய அப்பாவுடன் மேஜையில் உட்கார்ந்து அவருடைய வங்கியாளர்கள், வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள், தரகர்கள், முதலீட்டாளர்கள், மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களுடன் அவர் சந்திப்புகளை நடத்தினார். இங்கே ஒரு அம்மா இருந்தார். 13 வயதில் பள்ளியை விட்டு வெளியேறியவர். இப்போது படித்தவர்களை வழிநடத்துகிறார், அறிவுறுத்துகிறார், கட்டளையிடுகிறார் மற்றும் கேள்விகளைக் கேட்டார். அவர்கள் அவரது அழைப்பு மற்றும் அழைப்பின் பேரில் வந்தார்கள். அவர் அவர்களை ஒப்புக் கொள்ளாதபோது குமுறினர். இங்கே கூட்டத்துடன் செல்லாத ஒரு மனிதன் இருந்தான். அவர் தனது சொந்த சிந்தனையைச் செய்து, நாம் இதை இப்படிச் செய்ய வேண்டும், ஏனென்றால் எல்லோரும் அதைச் செய்கிறார்கள் என்ற வார்த்தைகளை வெறுத்தவர். அவர் முடியாது என்ற வார்த்தையையும் வெறுத்தார். அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் அதைச் செய்ய முடியாது என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லுங்கள். மைக்கும் நானும் பள்ளி, கல்லூரி உட்பட எங்கள் எல்லா வருடங்களிலும் கற்றுக்கொண்டதை விட அவருடைய கூட்டங்களில் அமர்ந்துதான் அதிகம் கற்றுக்கொண்டோம். மைக்கின் அப்பா புத்தகம் புத்திசாலி இல்லை, ஆனால் அவர் பொருளாதார ரீதியாக கல்வி கற்றார் மற்றும் அதன் விளைவாக வெற்றி பெற்றார். ஒரு புத்திசாலியான நபர் தன்னை விட அதிக புத்திசாலிகளை வேலைக்கு அமர்த்துகிறார் என்று அவர் மீண்டும் மீண்டும் எங்களிடம் கூறினார். அதனால் மைக்கும் நானும் அறிவார்ந்த மக்களிடம் பல மணிநேரம் செவிமடுத்து கற்றுக்கொண்டதன் பலன் கிடைத்தது. ஆனால் இதன் காரணமாக மைக்கும் நானும் எங்கள் ஆசிரியர்கள் போதித்த நிலையான கோட்பாட்டுடன் செல்ல முடியவில்லை. அது சிக்கல்களை ஏற்படுத்தியது. உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காவிட்டால் நிஜ உலகில் நீ நன்றாகப் படிக்க மாட்டாய் என்று ஆசிரியர் சொன்னபோதெல்லாம் நானும் மைக்கும் புருவங்களை உயர்த்தினோம். விதிகளில் இருந்து விலகாமல் செட் நடைமுறைகளைப் பின்பற்றுங்கள் என்று சொன்னபோது பள்ளி எவ்வாறு படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தியது என்பதைப் பார்க்க முடிந்தது. முதலாளிகளுக்குப் பதிலாக நல்ல ஊழியர்களை உருவாக்கும் வகையில் பள்ளிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று எங்கள் பணக்கார அப்பா எங்களிடம் ஏன் சொன்னார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். எப்போதாவது மைக் அல்லது நான் எங்கள் ஆசிரியர்களிடம் நாங்கள் படித்தது நிஜ உலகில் எவ்வாறு பொருந்தும் அல்லது நாங்கள் ஏன் பணத்தைப் படிக்கவில்லை, அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று கேட்போம். கடைசி கேள்விக்கு பணம் முக்கியமில்லை, கல்வியில் சிறந்து விளங்கினால் பணத்தைத் தொடர்ந்து வரும் என்ற பதில் நமக்கு அடிக்கடி கிடைத்தது.
பணத்தின் பலத்தைப் பற்றி நாம் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் ஆசிரியர்களிடமிருந்தும் எங்கள் வகுப்பு தோழர்களிடமிருந்தும் வளர்ந்தோம். பணக்கார அப்பா ஏழை அப்பா 59 உயர் படித்த என் அப்பா என் மதிப்பெண்கள் பற்றி எனக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் பணத்தைப் பற்றி வாதிட ஆரம்பித்தோம். எனக்கு 16 வயதாக இருந்தபோது என் பெற்றோர் இருவரையும் விட பணத்தில் சிறந்த அடித்தளத்தை நான் பெற்றிருக்கலாம். நான் புத்தகங்களை வைத்திருக்க முடியும். நான் வரி கணக்காளர்கள், கார்ப்பரேட் வழக்கறிஞர்கள், வங்கியாளர்கள், ரியல் எஸ்டேட் தரகர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பலவற்றைக் கேட்டேன். மாறாக என் அப்பா மற்ற ஆசிரியர்களிடம் பேசினார். ஒரு நாள் என் அப்பா என்னிடம், எங்கள் வீடுதான் அவருடைய மிகப்பெரிய முதலீடு என்று சொன்னார். ஒரு வீடு நல்ல முதலீடு இல்லை என்று நான் ஏன் நினைத்தேன் என்று அவரிடம் காட்டியபோது மிகவும் விரும்பத்தகாத வாக்குவாதம் நடந்தது. எனது பணக்கார அப்பாவிற்கும் என் ஏழை அப்பாவிற்கும் அவர்களது வீடுகளுக்கு வரும்போது இடையே உள்ள வித்தியாசத்தை மேலே உள்ள வரைபடம் விளக்குகிறது. ஒரு அப்பா தனது வீட்டை ஒரு சொத்து என்று நினைத்தார், மற்றொரு அப்பா அதை ஒரு பொறுப்பு என்று நினைத்தார். சொத்துக்கள் பணக்கார அப்பா ஏழை அப்பா இருப்புத் தாழ் பொறுப்புகள் சொத்துக்கள் இருப்புத் தாழ் பொறுப்புகள் வீடு வீடு எனது அப்பாவுக்கு பணப்புழக்கத்தின் திசையைக் காட்டும் பின்வரும் வரைபடத்தை நான் வரைந்தபோது எனக்கு நினைவிருக்கிறது. சொந்த வீட்டுடன் சேர்ந்து போன துணை செலவுகளையும் காட்டினேன். ஒரு பெரிய வீடு என்பது பெரிய செலவுகளைக் குறிக்கும், மேலும் பணப்புழக்கம் செலவு பத்தியின் வழியாக வெளியேறிக்கொண்டே இருந்தது. இன்றும் வீடு ஒரு சொத்தாக இல்லை என்ற எண்ணத்தில் மக்கள் எனக்கு சவால் விடுகிறார்கள். பலருக்கு இது அவர்களின் கனவு மற்றும் மிகப்பெரிய முதலீடு என்பதை நான் அறிவேன். உங்கள் சொந்த வீட்டை சொந்தமாக வைத்திருப்பது எதையும் விட சிறந்தது. இந்த பிரபலமான கோட்பாட்டைப் பார்ப்பதற்கு நான் ஒரு மாற்று வழியை வழங்குகிறேன். நானும் என் மனைவியும் ஒரு பெரிய, பிரகாசமான வீட்டை வாங்கினால் அது ஒரு சொத்தாக இருக்காது. அது நம் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் என்பதால் அது ஒரு பொறுப்பாக இருக்கும். சொத்துகள் இருப்புத் தாழ் பொறுப்புகள் வருமானச் செலவுகள் வருமான அறிக்கை அடமானம் செலுத்துதல் சொத்து வரி காப்பீடு பராமரிப்பு பயன்பாடுகள் அடமானம் பணக்கார அப்பா ஏழை அப்பா 61 எனவே நான் முன்வைக்கும் வாதம் இங்கே உள்ளது. உங்கள் வீடு ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் மற்றும் பணத்தின் விஷயத்தில் அதிக உணர்ச்சிகள் நிதி நுண்ணறிவைக் குறைக்கும் என்பதால் பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு முடிவையும் உணர்ச்சிவசப்பட வைப்பதற்கு பணத்தின் வழி இருக்கிறது என்பதை தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் அறிவேன். 1. வீடுகள் என்று வரும்போது பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சொந்தமில்லாத வீட்டிற்கு பணம் செலுத்துகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பெரும்பாலான மக்கள் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் ஒரு புதிய வீட்டை வாங்குகிறார்கள். ஒவ்வொரு முறையும் முந்தையதை செலுத்துவதற்கு புதிய 30 வருட கடனைச் செலுத்துகிறார்கள். 2. அடமானக் கொடுப்பனவுகளுக்கான வட்டிக்கு மக்கள் வரி விலக்கு பெற்றாலும் அவர்கள் தங்கள் அடமானத்தை செலுத்திய பிறகும் வரிக்குப் பிந்தைய டாலர்களைக் கொண்டு அவர்களின் மற்ற அனைத்துச் செலவுகளுக்கும் செலுத்துகிறார்கள். 3. என் மனைவியின் பெற்றோர் தங்கள் வீட்டின் சொத்து வரி மாதம் $1000 ஆகஸ்ட் அதிகரித்தபோது அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இது நடந்தது, எனவே அதிகரிப்பு அவர்களின் ஓய்வூதிய பட்ஜெட்டில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியது, மேலும் அவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 4. வீடுகள் எப்போதும் மதிப்பு உயர்வதில்லை. இன்று மிகக் குறைவான விலைக்கு விற்கப்படும் ஒரு வீட்டை வாங்குவதற்கு $1 மில்லியன் கடன்பட்டிருக்கும் நண்பர்கள் என்னிடம் உள்ளனர். 5. தவறவிட்ட வாய்ப்புகளால் ஏற்படும் இழப்புகள் அனைத்திலும் பெரிய இழப்புகள். உங்கள் பணம் அனைத்தும் உங்கள் வீட்டில் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள், ஏனெனில் உங்கள் பணம் சொத்து பத்தியில் சேர்ப்பதற்குப் பதிலாக செலவினப் பத்தியில் இருந்து வெளியேறும். ஒரு இளம் தம்பதிகள் தங்கள் சொத்துப் பத்தியில் ஆரம்பத்தில் அதிக பணத்தைச் சேர்த்தால் அவர்களின் பிந்தைய ஆண்டுகள் எளிதாக இருக்கும். அவர்களின் சொத்துக்கள் வளர்ந்திருக்கும் மற்றும் செலவுகளை ஈடுகட்ட உதவும். பெரும்பாலும் ஒரு வீடு பெருகிவரும் செலவுகளுக்குச் செலுத்துவதற்கு வீட்டுச் சமபங்கு கடனைப் பெறுவதற்கான வாகனமாக மட்டுமே செயல்படுகிறது. சுருக்கமாக, முதலீட்டு போர்ட்போலியோவைத் தொடங்குவதற்குப் பதிலாக மிகவும் விலையுயர்ந்த ஒரு வீட்டைச் சொந்தமாக வைத்திருப்பதற்கான முடிவை எடுப்பதன் இறுதி முடிவு குறைந்தபட்சம் பின்வரும் 3 வழிகளில் ஒரு நபரைப் பாதிக்கிறது. 1. நேர இழப்பு, இதன்போது மற்ற சொத்துக்கள் மதிப்பில் வளர்ந்திருக்கலாம். 2. வீட்டிற்கு நேரடியாக தொடர்புடைய உயர் பராமரிப்புச் செலவுகளுக்குப் பதிலாக முதலீடு செய்திருக்கக்கூடிய கூடுதல் மூலதன இழப்பு. 3. கல்வி இழப்பு. பெரும்பாலும் மக்கள் தங்கள் வீடு மற்றும் சேமிப்பு மற்றும் ஓய்வூதியத் திட்டங்களைத் தங்களுடைய சொத்துப் பத்தியில் வைத்திருப்பதாக எண்ணுகிறார்கள். முதலீடு செய்ய அவர்களிடம் பணம் இல்லாததால் அவர்கள் முதலீடு செய்வதில்லை. இது அவர்களுக்கு முதலீட்டு அனுபவத்தை இழக்கிறது. பெரும்பாலானவர்கள் முதலீட்டு உலகம் ஒரு அதிநவீன முதலீட்டாளர் என்று அழைக்க மாட்டார்கள். மேலும் சிறந்த முதலீடுகள் பொதுவாக முதலில் அதிநவீன முதலீட்டாளர்களுக்கு விற்கப்படுகின்றன.
வீடு வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெரிய வீட்டை விரும்பும்போது முதலில் வீட்டிற்கு பணம் செலுத்துவதற்கு பணப்புழக்கத்தை உருவாக்கும் சொத்துக்களை வாங்குவேன். எனது படித்த அப்பாவின் தனிப்பட்ட நிதிநிலை அறிக்கை எலிப்பந்தயத்தில் சிக்கிய ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாகக் காட்டுகிறது. அவரது செலவுகள் அவரது வருமானத்திற்கு பொருந்துகின்றன, சொத்துக்களில் முதலீடு செய்ய போதுமான அளவு மீதியை அனுமதிக்கவில்லை. இதன் விளைவாக அவரது சொத்துக்களை விட அவரது பொறுப்புகள் அதிகமாக உள்ளன. பணக்கார அப்பா ஏழை அப்பா 63 இடதுபுறத்தில் உள்ள பின்வரும் வரைபடம் எனது ஏழை அப்பாவின் வருமான அறிக்கையை காட்டுகிறது. இது 1000 வார்த்தைகளுக்கு மதிப்புள்ளது. அவரது வருமானம் மற்றும் செலவுகள் சமமாக இருக்கும் அதே வேளையில் அவரது பொறுப்புகள் அவரது சொத்துக்களை விட அதிகமாக இருப்பதை இது காட்டுகிறது. எனது பணக்கார அப்பாவின் தனிப்பட்ட நிதிநிலை அறிக்கை வலதுபுறத்தில் முதலீடு செய்வதற்கும் கடன்களைக் குறைப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவுகளை பிரதிபலிக்கிறது. பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாக மாறுகிறார்கள் என்பதை எனது பணக்கார அப்பாவின் நிதிநிலை அறிக்கையின் மதிப்பாய்வு காட்டுகிறது. சொத்து நெடுவரிசை செலவுகளை ஈடுகட்ட போதுமான வருமானத்தை உருவாக்குகிறது, மீதமுள்ள தொகையை சொத்து நெடுவரிசையில் மீண்டும் முதலீடு செய்கிறது. சொத்து நெடுவரிசை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது, எனவே அது உருவாக்கும் வருமானம் அதனுடன் வளர்கிறது. விளைவு பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகிறார்கள். நடுத்தர வர்க்கப் போராட்டம் ஏன் நடுத்தர வர்க்கம் நிதிப் போராட்டத்தின் ஒரு நிலையான நிலையில் தன்னைக் காண்கிறது. இவர்களின் முதன்மை வருமானம் அவர்களின் சம்பளத்தின் மூலம்தான். அவர்களின் ஊதியம் அதிகரிக்கும் போது அவர்களின் வரிகளும் அதிகரிக்கும். அவர்களின் சம்பள உயர்வு விகிதத்தில் அவர்களின் செலவுகள் அதிகரிக்கும். எனவே எலி இனம் என்ற சொற்றொடர். வருமானம் ஈட்டும் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்குப் பதிலாக அவர்கள் தங்கள் வீட்டைத் தங்கள் முதன்மைச் சொத்தாகக் கருதுகிறார்கள். உங்கள் வீட்டை ஒரு முதலீடாகக் கருதும் இந்த முறையும், சம்பள உயர்வு என்பது நீங்கள் ஒரு பெரிய வீட்டை வாங்கலாம் அல்லது அதிக செலவு செய்யலாம் என்ற தத்துவமும் இன்றைய கடனில் மூழ்கியிருக்கும் சமூகத்தின் அடித்தளமாகும். அதிகரித்த செலவினங்கள் குடும்பங்களை அதிக கடனில் தள்ளுகிறது மற்றும் அதிக நிதி நிச்சயமற்ற நிலைக்குத் தள்ளுகிறது. அவர்கள் தங்கள் வேலைகளில் முன்னேறினாலும் வழக்கமான அடிப்படையில் ஊதியங்களைப் பெறுகிறார்கள். இது பலவீனமான நிதிக் கல்வியால் ஏற்படும் அதிக ஆபத்து நிறைந்த வாழ்க்கை. சமீப காலங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய வேலை இழப்பு நடுத்தர வர்க்கம் உண்மையில் நிதி ரீதியாக எவ்வளவு நடுங்குகிறது என்பதை நிரூபிக்கிறது. நிறுவனத்தின் ஓய்வூதியத் திட்டங்கள் 41 ஈச் திட்டங்களால் மாற்றப்படுகின்றன. சமூக பாதுகாப்பு வெளிப்படையாக சிக்கலில் உள்ளது மற்றும் ஓய்வூதியத்திற்கான ஆதாரமாக நம்ப முடியாது. நடுத்தர மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. இன்று பரஸ்பர நிதிகள் பிரபலமாக உள்ளன, ஏனெனில் அவை பாதுகாப்பை குறிக்கின்றன. சராசரி பரஸ்பர நிதி வாங்குபவர்கள் வரி மற்றும் அடமானங்களைச் செலுத்துவதற்கும் தங்கள் குழந்தைகள் கல்லூரிக்குச் சேமிப்பதற்கும் கிரெடிட் கார்டுகளைச் செலுத்துவதற்கும் மிகவும் பிஸியாக உள்ளனர். முதலீட்டைப் படிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை, எனவே அவர்கள் மியூச்சுவல் ஃபண்டின் மேலாளரின் நிபுணத்துவத்தை நம்பியிருக்கிறார்கள். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் பல வகையான முதலீடுகளை உள்ளடக்கியிருப்பதால், அது பன்முகப்படுத்தப்பட்டதாக இருப்பதால் தங்கள் பணம் பாதுகாப்பானது என்று அவர்கள் உணர்கிறார்கள். இந்த படித்த நடுத்தர வர்க்கம் பரஸ்பர நிதி தரகர்கள் மற்றும் நிதி திட்டமிடுபவர்களால் வெளியிடப்பட்ட கோட்பாட்டிற்கு சந்தா செலுத்துகிறது. பாதுகாப்பாக விளையாடுங்கள், ஆபத்தைத் தவிர்க்கவும். உண்மையான சோகம் என்னவென்றால், ஆரம்பகால நிதியியல் கல்வியின் பற்றாக்குறை சராசரி நடுத்தர மக்கள் எதிர்கொள்ளும் அபாயத்தை உருவாக்குகிறது. அவர்கள் அதை பாதுகாப்பாக விளையாட வேண்டியதன் காரணம் அவர்களின் நிதி நிலைகள் மிகவும் மோசமாக இருப்பதால்தான். அவர்களின் இருப்பு நிலைகள் சமநிலையில் இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பொறுப்புகளால் இயற்றப்பட்டுள்ளனர் மற்றும் வருமானத்தை உருவாக்கும் உண்மையான சொத்துக்கள் இல்லை. பொதுவாக அவர்களின் ஒரே வருமானம் அவர்களின் சம்பளம் மட்டுமே. அவர்களின் வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க அவர்களின் முதலாளியை நம்பியே உள்ளது. எனவே உண்மையான வாழ்நாள் ஒப்பந்தங்கள் வரும்போது இந்த மக்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள், அதிகபட்சமாக வரி விதிக்கப்படுகிறார்கள் மற்றும் கடனில் சுமையாக இருப்பதால் அவற்றைப் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த பிரிவின் தொடக்கத்தில் நான் கூறியது போல், ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிவது மிக முக்கியமான விதி. வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் வருமானம் ஈட்டும் சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் முயற்சிகளை ஒருமுகப்படுத்துங்கள். பணக்கார அப்பா ஏழை அப்பா 67 பணக்காரர் ஆவதற்கான பாதையில் தொடங்க இதுவே சிறந்த வழியாகும். அதைத் தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் சொத்து நெடுவரிசை வளரும். பொறுப்புகள் மற்றும் செலவுகளைக் குறைத்துக் கொள்ளுங்கள், அதனால் சொத்துக்களில் தொடர்ந்து செலுத்த அதிக பணம் கிடைக்கும். விரைவில் சொத்து அடிப்படை மிகவும் ஆழமாக இருக்கும், நீங்கள் அதிக ஊக முதலீடுகளைப் பார்க்க முடியும்
முடிவிலிக்கு 100% வருமானம் தரக்கூடிய முதலீடுகள், $5000 முதலீடுகள் விரைவில் $1 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்டதாக மாற்றப்படும், நடுத்தர வர்க்கம், மிகவும் ஆபத்தானது என்று அழைக்கும் முதலீடுகள் நிதி அறிவுள்ளவர்களுக்கு முதலீடு ஆபத்தானது அல்ல. வெகுஜனங்கள் செய்வதை நீங்கள் செய்தால் பின்வரும் படம் கிடைக்கும். வீட்டு உரிமையாளரான ஒரு பணியாளராக உங்கள் பணி முயற்சிகள் பொதுவாக பின்வருமாறு. 1. நீங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள். ஊழியர்கள் தங்கள் வணிக உரிமையாளரை அல்லது பங்குதாரர்களை பணக்காரர்களாக ஆக்குகிறார்கள், தங்களை அல்ல. உங்கள் முயற்சியும் வெற்றியும் உரிமையாளரின் வெற்றி மற்றும் ஓய்வுக்கு உதவும். 2. நீங்கள் அரசாங்கத்திற்காக வேலை செய்கிறீர்கள். நீங்கள் பார்ப்பதற்கு முன்பே உங்கள் சம்பளத்தில் இருந்து அரசாங்கம் அதன் பங்கைப் பெறுகிறது. கடினமாக உழைத்தால் நீங்கள் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் வரிகளின் அளவை அதிகரிக்கலாம். பெரும்பாலான மக்கள் ஜனவரி முதல் மே வரை அரசாங்கத்திற்காக மட்டுமே வேலை செய்கிறார்கள். 3. நீங்கள் வங்கியில் வேலை செய்கிறீர்கள். வரிகளுக்குப் பிறகு உங்களின் அடுத்த பெரிய செலவு பொதுவாக உங்கள் அடமானம் மற்றும் கிரெடிட் கார்டு கடனாகும். கடினமாக உழைப்பதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இந்த 3 நிலைகளில் ஒவ்வொன்றும் உங்கள் அதிகரித்த முயற்சிகளில் அதிக பங்கைப் பெறுகிறது. உங்கள் அதிகரித்த முயற்சிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நேரடியாக எவ்வாறு பயனளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்த நீங்கள் முடிவு செய்தவுடன் பெரிய சம்பளத்திற்குப் பதிலாக சொத்துக்களைப் பெறுவதில் உங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்துங்களுங்கள். இலக்குகளை எவ்வாறு அமைப்பது? பெரும்பாலான மக்கள் தங்கள் வேலையைத் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களின் சொத்துக்களைப் பெறுவதற்கு நிதியளிக்க அவர்களின் ஊதியத்தை நம்பியிருக்க வேண்டும். அவர்களின் சொத்துக்கள் வளரும்போது அவர்களின் வெற்றியின் அளவை எப்படி அளவிடுகிறார்கள்? ஒருவருக்கு அவர்கள் செல்வந்தர்கள். செல்வம் இருப்பது எப்போது தெரியும்? சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு எனது சொந்த வரையறைகள் இருப்பதுடன் செல்வத்திற்கும் எனது சொந்த வரையறை உள்ளது. உண்மையில் நான் அதை பக்மின்ஸ்டர் புல்லர் என்ற நபரிடம் இருந்து கடன் வாங்கினேன். சிலர் அவரை ஒரு குவாக் என்றும் மற்றவர்கள் அவரை மேதை என்றும் அழைப்பர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஜியோடெசிக்டோம் என்று அழைக்கப்படும் ஒன்றிற்கான காப்புரிமைக்கு விண்ணப்பித்ததால் கட்டிடக் கலைஞர்கள் சலசலப்பைப் பெற்றார். ஆனால் விண்ணப்பத்தில் புல்லர் செல்வத்தைப் பற்றியும் கூறினார். பணக்கார அப்பா ஏழை அப்பா 69. இது முதலில் மிகவும் குழப்பமாக இருந்தது, ஆனால் அதைப் படித்த பிறகு அது கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. செல்வம் என்பது ஒரு நபரின் பல நாட்கள் உயிர் வாழும் திறன், அல்லது இன்று நான் வேலை செய்வதை நிறுத்தினால் நான் எவ்வளவு காலம் வாழ முடியும்? நிகர மதிப்பைப் போலல்லாமலுங்கள் சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம். இது பெரும்பாலும் ஒரு நபரின் விலையுயர்ந்த குப்பைகள் மற்றும் மதிப்புள்ள விஷயங்கள் என்ன என்பதைப் பற்றிய கருத்துகளால் நிரப்பப்படுகிறது. இந்த வரையறை உண்மையான துல்லியமான அளவீட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எனது இலக்கின் அடிப்படையில் நான் எங்கே இருந்தேன் என்பதை இப்போது என்னால் அளந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. நிகர மதிப்பில் பெரும்பாலும் பணமில்லா சொத்துக்கள் அடங்கும் என்றாலும் நீங்கள் வாங்கிய பொருட்கள் போன்றவை இப்போது உங்கள் கேரேஜில் அமர்ந்துள்ளன. செல்வம் உங்கள் பணம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது மற்றும் அதனால் உங்கள் நிதி நிலைத்தன்மையை அளவிடுகிறது. செல்வம் என்பது செலவின நெடுவரிசையுடன் ஒப்பிடும்போது சொத்துப் பத்தியில் இருந்து பணப்புழக்கத்தின் அளவீடு ஆகும். ஒரு உதாரணத்தைப் பயன்படுத்துவோம். ஒரு மாதத்திற்கு $1000 என் சொத்துப் பத்தியில் இருந்து என்னிடம் பணப்புழக்கம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். எனக்கு மாதச் செலவு $2000. என் செல்வம் என்ன? பக்மின்ஸ்டர் உல்லரின் வரையறைக்குத் திரும்புவோம். அவருடைய வரையறையைப் பயன்படுத்தி நான் எத்தனை நாட்கள் உயிர் வாழ முடியும்? ஒரு 30 நாள் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அரை மாதத்திற்கு போதுமான பண வரவு என்னிடம் உள்ளது. எனது சொத்துக்களில் இருந்து ஒரு மாதத்திற்கு $2000 பணப்புழக்கத்தை அடைந்தால் நான் செல்வந்தனாக இருப்பேன். அதனால் நான் இன்னும் பணக்காரனாக இல்லை என்றாலும் நான் பணக்காரன். எனது மாதாந்திர செலவுகளை முழுமையாக ஈடு செய்யும் ஒவ்வொரு மாதமும் சொத்துக்களிலிருந்து எனக்கு இப்போது வருமானம் கிடைக்கிறது. எனது செலவுகளை அதிகரிக்க வேண்டுமானால் இந்த அளவு செல்வத்தை பராமரிக்க முதலில் எனது பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த கட்டத்தில்தான் நான் இனி எனது ஊதியத்தை சார்ந்திருக்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். நான் நிதி ரீதியாக என்னைச் சுதந்திரமாக்கிய ஒரு சொத்துப் பத்தியை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வெற்றியும் பெற்றுள்ளேன். இன்று நான் வேலையை விட்டுவிட்டால் எனது சொத்துக்களில் இருந்து வரும் பண வரவு மூலம் எனது மாதச் செலவுகளை ஈடுகட்ட முடியும். எனது அடுத்த இலக்கானது எனது சொத்துக்களில் இருந்து அதிகப்படியான பணப்புழக்கத்தை சொத்துப் பத்தியில் மீண்டும் முதலீடு செய்வதாகும். எனது சொத்து நெடுவரிசையில் எவ்வளவு பணம் செல்கிறதோ அவ்வளவு அதிகமாக எனது சொத்து நெடுவரிசை வளரும். அத்தியாயம் 2 பாடம் 270 எனது சொத்துக்கள் எவ்வளவு அதிகமாக வளர்கிறதோ அவ்வளவு அதிகமாக எனது பணப்புழக்கம் வளரும்.
இந்த சொத்துக்களில் இருந்து வரும் பணப்புழக்கத்தை விட எனது செலவுகளை நான் குறைவாக வைத்திருக்கும் வரை எனது உடல் உழைப்பைத் தவிர வேறு மூலங்களிலிருந்து அதிக வருமானத்துடன் நான் பணக்காரனாக வளர்கிறேன். இந்த மறுமுதலீட்டு செயல்முறை தொடர்வதால் நான் பணக்காரனாகும் பாதையில் நன்றாக இருக்கிறேன். இந்த எளிய கவனிப்பை நினைவில் கொள்ளுங்கள். 1. பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள். 2. ஏழைகளுக்கு மட்டுமே செலவுகள் உண்டு. 3. நடுத்தர வர்க்கத்தினர் சொத்துகளாக நினைக்கும் கடன்களை வாங்குகிறார்கள். எனவே எனது சொந்த தொழிலை நான் எவ்வாறு தொடங்குவது? பதில் என்ன? அடுத்த அத்தியாயத்தில் மெக்டொனால்டின் நிறுவனர் சொல்வதைக் கேளுங்கள்.